Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி அதாவது பியூர் சயின்ஸ் பாட்டனி ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பிளானை யூஸ் பண்ணி நீங்க எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 1.5 days தான் இருக்கு. சரிங்களா, இந்த 1.5 நாள்ல நம்ம எத்தனை லெசன் படிக்கணும் அப்படின்னா 10 லெசன்ஸ்ல வந்து படிக்கணும். ஸோ இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா லெசனையும் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ படிக்க முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து 1 படிக்கிறதுக்கான டைம் இருக்குது, ப்ளஸ் வந்து ரிவிஷன் எக்ஸாம் 2 இருக்கும். ஸோ அப்போ கூட ஒரு சில கொஷின்ஸ் வந்து படிக்க முடியல அப்படின்னா அதை வந்து ரிவைஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு டென்டேட்டிவான ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஷெடியூலை உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மண்டே ஆஃப்டர்நூனு. ஸோ நமக்கு வந்து சுவாலஜி எக்ஸாம் முடிஞ்சோடனே ஆஃப்டர்நூனில் நமக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ 2 to 4 வரைக்கும் நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்க அப்படின்னா 2லேருந்து 4 மணி வரைக்கும் 2 hours நமக்கு வந்து டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் சாப்டர் 10 வந்து படிக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக கூட இருப்போம் நிறையா படிச்சிருந்தா. இல்லை அப்படின்னா நம்ம எப்பவுமே ஃப்ரீயாக தான் இருப்போம். ஸோ அதனால் அதை பற்றி கவலை இல்லை. ஸோ இந்த 10th லெசன் அப்படிங்கிறப்ப நம்ம டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் தான் வரும். ஸோ அதனால் 10th லெசன் வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் 10th லெசன் வந்து குயிக்காக முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது கூட சாப்டர் நம்பர் 1 கவர் பண்ணுறேங்க. ஏன்னா நம்ம வந்து 2 to 4 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து ஈவினிங் கிளாஸ் ஒரு சில ஸ்கூலில் மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்லையுமே நடக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாமே நடக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் சாப்டர் நம்பர் 1 வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ மண்டே ஆஃப்டர்நூனில் 10th லெசனும் ஃபர்ஸ்ட் லெசனும் வந்து என்ன பண்ணுறேங்க, கவர் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு 8 to 10 அது 8 to 10 இருக்கலாம், அல்லது உங்களுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2 hours ஆகுது மினிமம். சரிங்களா, வீட்டில் வந்து 2 hours சாப்டர் நம்பர் 5 and 9 வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன் 5, 9 வந்து சொல்கிறோம் அப்படின்னா 5th லெசனும் 9th லெசனும் சின்ன சாப்டர்ஸு. ஸோ இதில் புக் பேக் கொஸ்டினும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு 5 to 6 தான் இருக்கும். சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சிடலாம். அதனால் சாப்டர் நம்பர் 5 and 9 ஈவினிங் நைட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே நமக்கு வந்து ஃபுல் டே டைமிங் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி 2 hours சாப்டர் நம்பர் 2 வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா இதுவும் கொஞ்சம் மினிமமான லெசன் தான். சரிங்களா, 5, 9 கம்பேர் பண்ணும்போது இந்த செகண்ட் லெசனும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான். அதனால நீங்கள் ஈஸியாக வந்து படிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போயிட்டு நமக்கு 2 half day இருக்குது. அதாவது மார்னிங் half day, அதுக்கடுத்து ஆஃப்டர்நூனில் இருக்கக்கூடிய half day. ஸோ மார்னிங் half dayல முடிஞ்ச அளவுக்கு சாப்டர் நம்பர் வந்து 3 கவர் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து சாப்டர் 1ல் ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கவர் பண்ணுங்க. சரிங்களா, அதனால சாப்டர் நம்பர் 3 ஃபர்ஸ்ட் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட சாப்டர் 4 வந்து என்ன பண்ணுறேங்க, படிச்சிருங்க. சரிங்களா, இது வந்து 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 3 and 4 கம்ப்ளீட்டு மார்னிங் half dayல படிச்சிருங்க. சரிங்களா, ஏன்னா நமக்கு மார்னிங் கிளாஸ் வைப்பாங்க, ப்ளஸ் வந்து மார்னிங் half day கொஞ்சம் டைம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 3 and 4 வந்து படிங்க. அதுக்கடுத்து ஈவினிங் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா half day இருக்கும். அதில் சாப்டர் நம்பர் 6 and 7 வந்து என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணுங்க. ஈவன் நமக்கு ஈவினிங் கிளாஸஸ் இது எல்லாமே இருக்கு. ஸோ அதனால 6 and 7 வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து வீட்டில் 8th லெசன் வந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக கூட இருக்கும். சப்போஸ் எனக்கு வந்து 6th and 7th கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து 7th லெசன் படிங்க. ஸ்கூலில் வந்து 6th + வந்து 8 இந்த லெசன்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், தாராளமாக படிக்கலாம். ஸோ இது வந்து இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிங்க. ரொம்பவே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம் முன்னாடி மார்னிங் பார்த்தீங்கன்னா 1 marks வந்து 10 லெசனுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு லெசன்லேருந்தும் ஒரு 5 marks வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 marks வந்து கண்டிப்பாக உண்டு, 3 marks கண்டிப்பாக உண்டு. அதே போல் 1 marks அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 10 லெசனில் ஒன்று வரும். ஸோ ஒரு சில லெசனில் 2 1 marks என்ன பண்ணும் வரும். சரிங்களா, அதனால் ஒவ்வொரு லெசன்லேருந்தும் மினிமம் 11 marks வந்து கன்ஃபார்மாக நமக்கு 110 marks வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு லெசன்லேருந்தும் 11 marks வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த ஷெடியூலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 10th லெசனும் ஃபர்ஸ்ட் லெசனும் கவர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வீட்டில் வந்து 5th லெசன் 9th லெசன் கவர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து டியூஸ்டே, சரிங்களா, செவ்வாய்க்கிழமை சாப்டர் 2 மார்னிங்லேயும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் மார்னிங்கில் 2வது லெசனும், அதுக்கடுத்து ஸ்கூலுக்கு போயிட்டு 3, 4
6 7 சரிங்களா, அப்படி இல்லைனா 3 4 6 8 படிச்சிருங்க. வீட்டில் வந்து 7th லெசன் இதெல்லாமே படிச்சிருங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.